கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத வசனத்தை கொடுக்கும்படிக்கு உங்கள் மத்தியிலே நிற்கிறதற்கு தேவன் பாராட்டின ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் தேவ வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பலாம். இம்மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் அருளி உங்களை நடத்தி கொண்டிருக்கிற, என்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவனை, கர்த்தாதி கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். 4ஆம் வசனம் வாசிக்க கேட்டீர்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் என்கிற தேவனுடைய மனிதன் கப்பல் பிரயாணமாய் போக சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அவன் ஒரு கைதியாக கப்பல் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டது. அந்த பிரயாணம் நேரிடும்போது அவன் அந்த மாலுமிகளை அவன் எச்சரித்தான். இந்த பிரயாணம் நமக்கு சுமூகமாக இருக்காது என்று அவன் முன்பாகவே ஒரு தீர்க்கதரிசியாக நின்று அவன் எச்சரித்தான். ஆனால் மாலுமிகள் அவனுடைய பேச்சை கேட்கவில்லை. ஆகவே சில பிரச்சனைகளை அவன் சந்திக்க நேரிட்டது. அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் விசுவாசத்தினால் அவன் ஜெயித்து மீண்டுமாய் கரை ஏறின போது கரையிலே அவன் ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிட்டது. இன்னும் அதிகமாய் சொல்ல வேண்டுமென்றால், அவன் எதிர்பாராத ஒரு போராட்டத்தை அவன் சந்திக்க நேரிட்டது. அவன் எதிர்பாராத ஒரு ஆபத்தை அவன் சந்திக்க நேரிட்டான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் சில விறகுகளை வாரி, அதற்கு முன்பாக இருக்கிற 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்ச நெஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து தப்பி கரை சேர்ந்த பின்பு பவுல் என்கிற தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அடுத்து போராட்டங்களை அவன் சந்திக்க வேண்டிய சூழல் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. ரொம்ப நெருக்கடியின் மத்தியில் இருந்த அவன் தப்பி கரை சேருகிறான். அப்பா, இங்கே கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி மெலித்தா என்கிற ஒரு தீவிற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். அந்த மெலித்தா தீவுக்குள்ளே அவங்க உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவங்க மேலே ரொம்ப அன்பு பாராட்டுறாங்க. அந்த அன்பில் அவங்களுக்கு குளிருக்காகவும் மழைக்காகவும் நெருப்பு மூட்டுறாங்க. அந்த நெருப்பில் இன்னும் கொஞ்சம் விறகுகளை அள்ளி போடலாம் என்று சொல்லி எதேச்சையாய் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு செய்கையை செய்ய அவன் முயற்சி செய்கிறான். அவன் அந்த விறகுகளை அள்ளும்போது அந்த விறகுகளுக்குள்ளே படுத்திருந்த ஒரு விரியன் பாம்பு அவன் விரலை கடித்து விட்டது.
விரலை கவ்விக்கொண்டது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா ரொம்ப ஆழமாக அவனை கடித்து கொண்டே இருந்தது என்று தான் அர்த்தம். அது கடித்து கொண்டே இருக்கிறதை பார்த்த சுற்றி இருந்த எல்லோரும் பயந்து விட்டார்கள். எப்படி இந்த மனிதனை பாம்பு இவ்வளவு ஆக்ரோஷமாய் சீண்டி கொண்டிருக்கிறது என்று பார்த்த இவர்கள், இவன் கரையில் சேர்றதுக்கு முன்பாக ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறான், அந்த பிரச்சனையிலையும் மரணம் இவனை துரத்தி வந்தது, இந்த பிரச்சனையிலையும் மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மரணம் துரத்துவதை வைத்து அவர்கள் இவனுடைய நேச்சர் என்னவாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். போராட்டம் வருகிறதை வைத்து சுற்றி இருக்கிறவர்கள் அவனை பார்க்கிற பார்வை வேறு விதமாக இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற இந்த பாதையிலே நீங்களும் நானும் எதிர்பாராத போராட்டங்களை சந்திக்க நேரிடும். நீங்களும் நானும் எதிர்பார்க்காத சில ஆபத்துகளை சந்திக்க நேரிடும். இந்த ஆபத்துகளும் போராட்டங்களும் உங்களை நெருக்கி வரும்போது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான சிந்தனையை தேவன் வைத்து உங்களை நடத்த விரும்புகிறார். அது என்ன சிந்தனை என்றால், இந்த ஆபத்துகளும் இந்த போராட்டங்களும் தேவன் உனக்கு கொடுக்கிறவைகள் அல்ல. தேவன் நடத்துகிற பாதையிலே நீ விசுவாசத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக பிசாசு கொடுக்கிற போராட்டங்கள் என்பதை உன் மனதிலே தெளிந்த புத்தியோடு அலசி ஆராய்ந்து நீ நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருகிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கர்த்தர் என்கிற குழப்பத்தை உன் மனதிலே வைத்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உன்னுடைய விசுவாசத்திலே நீ வளர முடியாது. விசுவாசம் வளராத பட்சத்திலே உன் வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளிலும் நீ தீங்கை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, தேவன் உன்னை தீமைக்கு உருவாக்கவில்லை, தீங்கை அனுபவிக்க உன்னை நடத்தவில்லை. அவர் உன்னை நன்மையை காண பண்ணுகிற தேவனாயிருக்கிறார், நன்மைக்காக உன்னை உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் எங்கேயாவது நீ தீங்கை அனுபவித்துக் கொண்டிருப்பாய் என்றால், தீமை உன்னை அழுத்தி கொண்டிருக்கும் என்றால், ஒரு நெருக்கடி உன்னை அழுத்தி கொண்டிருக்கும் என்றால், ஒரு ஆபத்து உன்னை நெருக்கி கொண்டிருக்கும் என்றால், இதன் மத்தியிலே நின்று தேவன் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீ அறிக்கை செய்யாது இருப்பாயாக. தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று அறிக்கை செய்யாது இருப்பாயாக. தேவன் நல்லவர் என்கிற விசுவாசத்தோடு, தேவன் இரக்கமுள்ளவர் என்கிற விசுவாசத்தோடு, தேவன் கிருபையுள்ளவர் என்கிற விசுவாசத்தோடு உன் சூழ்நிலைகளை அணுக நீ பழகிக்கொள் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் உன் இருதயம் அசைந்து போவதை, உன் இருதயம் விசுவாசத்தை விட்டு வழுவி போவதை ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கரை சேர்ந்த பின்பு சந்தித்த இந்த முதல் போராட்டத்திலே அவன் இருதயம் எங்கேயும் அசைந்து போகவில்லை. விரியன் பாம்பு அவனை கவ்வி கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை கண்டு என்று சொல்லி அந்த தீவார் பயந்து போய் இவன் எப்பேற்பட்ட மோசமானவனாய் இருப்பானோ என்று சொல்லி அவனை குறித்து அவர்கள் பேசின வார்த்தைகளை வேதம் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறது. உன்னை குறித்து, உன் சூழ்நிலைகளை குறித்து, உன் சூழ்நிலைகளில் நீ சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து யார் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நீ யோசித்து உன் வாழ்வை நடத்த முயற்சி செய்வாய் என்றால் உன் வாழ்விலே நீ அதிகமாய் அலக்களிக்கப்படுவாய் என்பதை நீ மறந்து போகாதே. அலக்களிப்பில்லாமல் நீ நடத்தப்பட வேண்டும் என்றால், நீ தெளிந்த சிந்தையோடு நடக்க வேண்டும் என்று நீ பிரயாசப்பட்டாய் என்றால், ஒரு காரியத்திலே நீ உறுதியாய் நில். தேவன் உனக்கு தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. தேவன் உனக்கு தீமையை வைத்து உன்னை சரி கட்டுகிறவர் அல்ல. அவர் உனக்கு நன்மை செய்து உன் இருதயத்தை அன்பிற்குள்ளாய் நடத்தி உன்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, விஷப்பூச்சி அவன் கையிலே கவ்வின போது யார் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி அவன் யோசிக்க கூட இல்லை. இந்த பூச்சி கடித்ததுனால எல்லாரும் என்னை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் அந்த பூச்சியை உதறி போட்டுவிட்டு
அந்த பூச்சியை அவன் உதறி போட்டுவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, எப்படி அவன் ஒரு விஷப்பூச்சி கடித்த போது ஒரு தீங்கும் அடையாமல் அவன் சரீரம் இருந்ததென்றால், அவன் இருதயத்தில் இருந்த விசுவாசம் அவன் சரீரம் சேதம் அடையாதபடிக்கு அவனை காத்து கொண்டது. சிந்தைகளை விசுவாசத்திற்கென்று நீ பழக்கப்படுத்திக்கொள். விசுவாச வழிகளுக்கென்று உன்னை பழக்கப்படுத்திக்கொள். உன் விசுவாசம்தான் உன்னை ரட்சிக்கும் என்கிற அறிவு உனக்கு எப்போதும் இருக்கட்டும். எப்படி உனக்குள் விசுவாசம் வளரும் தெரியுமா? தேவன் எப்போதும் என்னை நேசிக்கிறார் என்கிற உணர்வு தான் உனக்குள் விசுவாசத்தை வர்த்திப்பிக்க பண்ண முடியும். தேவன் இந்த சூழ்நிலையிலும் என்னை நேசிக்கிறாரா என்று என்னை பார்த்து நீ கேட்பாயானால், நான் சத்தியமாய் சொல்லுவேன், தேவன் இப்போதும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கும் போதும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை நேசிக்கிறார் என்கிற உணர்வு உனக்கு இருக்கும்போது, தேவ அன்பிற்கு ஏற்ற நடக்கைகளை மாத்திரமே உன் வாழ்விலே நீ செயல்படுத்த முடியும் ஒழிய, தேவ அன்புக்கு ஏற்றவில்லாத காரியங்களை, விருப்பமில்லாத காரியங்களை நீ ஒரு நாளும் உன் வாழ்விலே செய்ய முடியாதபடிக்கு அந்த அன்பு உன்னை காத்துக்கொள்ளும் என்று நிச்சயமாய் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட எப்போதும் இருக்க விரும்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட வாசம் பண்ணும்போது நான் பிரச்சனைகளுக்குள் வாழ முடியுமா என்று சொன்னால், நிச்சயமாய் பிரச்சனைகள் உன்னோடு கூட போராடி கொண்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு உன்னை விட்டு எப்போதும் விடுபடக்கூடாது என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். அவர் உன்னை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்த தான் விரும்புகிறார். அவர் உன்னை விடுவித்து உன் விசுவாசத்தை வர்த்திப்பிக்க பண்ணதான் விரும்புகிறார். விஷப்பூச்சி அவன் கையிலே கவ்விக்கொண்ட போது அவன் அதை உதறி போட்டுவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த நாளிலும் ஒரு விஷப்பூச்சி கடித்த ஒரு அனுபவத்தோடு நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதற்கு ஒத்த ஒரு ஆபத்து உன் வாழ்விலே நீ சந்தித்திருக்கலாம். இதற்கு ஒத்த ஒரு மனுஷனை நீ எதிர்பாராமல் உன் வாழ்விலே நீ சந்தித்திருக்கலாம். இதற்கு ஒத்த ஒரு சூழ்நிலையை உன் வாழ்விலே நீ சந்தித்திருக்கலாம். ஆனாலும் உன்னை பார்த்து நிச்சயமாய் சொல்லுகிறேன், உதறி போட்டுவிட்டு முன்னேறி செல்வதற்காக தேவன் உன்னை கரம் பிடித்து நின்று கொண்டிருக்கிறார். நீ உதறி போட்டுவிட்டு முன்னேறி செல். எது உன்னை கடித்ததோ, எது உன்னை நெருக்கினதோ, எது உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இதை நான் உதறிவிட்டேன் என்றால் நான் இன்னும் பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருப்பாய் என்றால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட காரியத்திற்கு தேவன் உன்னை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. அவர் உனக்கு நன்மை செய்கிறவர். அவர் உன்னை விடுவிக்க விரும்புகிறவர். அவர் உன் சமாதானத்தை விரும்புகிறவர். அவர் உன் சந்தோஷத்தை விரும்புகிறவர். அவர் உன்னை கிருபையாய் நடத்துகிறவர். அப்படி கிருபையாய் நடத்துகிற தேவன் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, விஷப்பூச்சியை உதறி போட்ட பவுலை போல உன்னை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த சிந்தனை, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சிந்தனையை நீ தைரியமாய் விசுவாசத்தோடு உதறி போடு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ உதறி போடும்போது நிச்சயமாய் தீங்கடையாதிருக்கிற அனுபவத்தை நீ காண முடியும். நீ உதறுவதற்கு யோசித்து கொண்டே இருக்கும்போது உன் விசுவாசத்திலே ஒரு கலக்கம் இருக்கிறது, உன் விசுவாசத்திலே ஒரு போராட்டம் இருக்கிறது, உன் விசுவாசத்திலே ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை இதுவரைக்கும் நடத்தினார். இனியும் அவர் உன்னை நடத்தி செல்ல போதுமானவராய் இருக்கிறார். எது உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எது உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, இன்னும் அதிகமாய் சொல்ல வேண்டும் என்றால் எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அதற்கு நீ பயப்படாமல் தேவ சமூகத்திலே அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அதை விட்டு விலகி தேவனுடைய பாதையிலே நீ தைரியமாய் நடந்து செல். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ தீங்கை அனுபவிக்காதபடிக்கு உன்னை நிச்சயமாய் பார்த்து கொள்வார். என் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடினால் இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்தார். இன்று நீ எடுக்கிற இந்த தீர்மானத்தின் நிமித்தம் நிச்சயமாய் அந்த காரியம்
உன்னை கொன்று போடுவதில்லை. நீ எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தம் இந்த காரியம் உன்னை அழுத்தி போடுவதில்லை. நீ எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தம் இந்த காரியம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை வெட்கத்திற்கு அல்ல, அவமானத்திற்கு அல்ல, உன்னை மகிமைக்கும் மேன்மைக்குமே அவர் முன்குறித்திருக்கிறார். மகிமையும் மேன்மையும் நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் நீ உதறி போட வேண்டிய காரியத்தை நீ உதறி போடு. உன் கையை கவ்வி கொண்டிருக்கிற அந்த விஷப்பூச்சி நிமித்தம் நீ பயந்து இது என்னவாய் முடியுமோ என்று சொல்லி நீ கலங்கி போகாதே. இது என்னவாய் நடக்குமோ என்று சொல்லி நீ பயந்து நிற்காதே. ஏனென்றால் இந்த காரியத்தை நீ எதிர்பார்த்து, இந்த காரியத்தை நீ தீர்மானித்து சிக்கிக்கொள்ளவில்லை. இது தானாய் உன்னை தேடி வந்து உன்னை கடித்து கொண்டிருக்கிறது. இது தானாய் உன்னை தேடி வந்து உன்னை பயமுறுத்துவதற்காய் உன் வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிறது. இது தானாய் உன்னை தேடி வந்து உன்னை வருத்தப்படுத்துவதற்காய் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. உன் சமாதானத்தை எடுக்கிற, உன் விசுவாசத்தோடு போராட முயற்சி செய்கிற எந்த காரியத்தையும் தேவன் உனக்கு அனுமதிக்கிறவர் அல்ல. அவர் உன் விசுவாசத்தை பாதுகாக்கிற தேவன், உன் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற தேவன், உன் விசுவாசத்தின் மூலமாய் நீ மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார் என்பதை சொல்லுவதற்காக உன் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உன்னை நேசித்து உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று அவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை இந்த வேளையிலே நீ நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, வாக்கு தத்தத்தை தந்த தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டு அதை மறந்து போகிறவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை சிறப்பான பாதையிலே அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் உன்னை விடுதலை செய்வதற்காக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ வல்லமையான அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வல்லமையான சாட்சியாக உன்னை மாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே பவுல் ஒரு பெரிய சாட்சியாக ஒரு நிமிடத்தில் அவன் எடுத்த தீர்மானத்தின் மூலமாய், அவன் செய்த காரியத்தின் மூலமாய் அவன் பெரிய சாட்சியாய் அங்கே மாறினான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் அந்த விஷப்பூச்சியை உதறி போட்ட போது அடுத்த வசனம் சொல்லுது, அதை உதறி போட்டு அவன் ஒரு தீங்கும் தன் சரீரத்தில் அடையாதிருந்தான். யாருக்காவது, எந்த மனுஷனுக்காவது சரீரத்தில் பாம்பு சீண்டி, பாம்பு தீண்டி எந்த ஆபத்தும் நேரிடாமல் இருந்திருக்கிறதா? நிச்சயமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. பிசாசினுடைய எவ்வளவு வல்லமையான ஆயுதமும் உனக்கு விரோதமாய் எய்யப்பட்டால் அது வாய்க்காதே போகும் என்று என் தேவன் ஏற்கனவே வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வசனத்தை பவுல் விசுவாசித்திருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பூச்சி கடித்த போது விஷம் அவன் சரீரத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் அந்த விஷம் முறிக்கப்பட்டு போனதற்கு காரணம் அவன் இருதயத்தில் இருந்த விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி. பவுலுடைய விசுவாசம் சர்ப்பத்தின் விஷத்தை தன்னுடைய சரீரத்திலே ஜெயித்து விட்டது. ஆம், தேவன் அவனை நேசிக்கிறார் என்கிற விசுவாசம், தேவன் என்னை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசம், அந்த தரிசனம் நிறைவேறாமல் நான் மரிக்க முடியாது என்கிற விசுவாசம், நான் தேவ திட்டத்திற்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற விசுவாசம், எப்பேற்பட்ட போராட்டங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது என்கிற விசுவாசம், சரீரத்துக்குள்ள விஷம் செயல்பட முடியாதபடிக்கு அதை முறித்து போட்டது என்பதுதான் மெய்யான காரியம். உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ ஒரு தரிசனக்காரன் என்பதை மறந்து போகாதே. நீ ஒரு தரிசனக்காரி என்பதை மறந்து போகாதே. நீ மனிதனுடைய திட்டத்துக்காய் மனிதனால் உருவாக்கப்படவில்லை. நீ தேவனுடைய திட்டத்திற்காய், தேவனால், தேவ சித்தத்திற்காய் நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய்.
அப்படி இருக்கும்போது மாம்சத்தில் நீ ஏதாவது ஒரு காரியத்தில் நீ சிக்கி இருப்பாய் என்றால் இந்த மாம்சீக காரியத்திலிருந்து தேவன் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் உன்னை நேசிக்கிறபடினால் உன்னுடைய பிரச்சனைகளின் மேல் அவர் கவனம் உள்ளவராயிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் உன்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் உன்னை விடுவிப்பதிலே மிகுந்த அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். இந்த அக்கறைக்கு நீ பாத்திரவாட்டியாய் தேவன் உன்னை தாயின் கருவிலே வைத்திருக்கிறார். இந்த அக்கறைக்கு உன்னை பாத்திரவானாய் தேவன் உன்னை தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, யார் உன்னை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து நீ சோர்ந்து போகாதே. யார் உன்னை குறித்து என்ன பேசினாலும் என்ன பேசாவிட்டாலும் உன்னுடைய சிந்தையெல்லாம் உன் விசுவாசத்தை வளர்த்தெடுப்பதற்கு, உன்னுடைய சிந்தையெல்லாம் உன் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு முன்னேறி சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். தேவன் உன்னை நேசிக்கிறபடினால், தேவன் உன்னை தன்னுடைய உள்ளங்கையிலே தாங்கிக் கொண்டிருக்கிறபடினால் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த விஷப்பூச்சிக்கு மேலான தாக்குதலை நீ ஏற்கனவே சந்தித்தாய், ஆனாலும் நீ பிழைத்திருக்கிறாய். இந்த நாளிலும் இந்த பூச்சியினுடைய தாக்குதல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மேற்கொண்டு விட முடியாது. ஏனென்றால் உன்னை குறித்து நான் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து நான் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் உன்னை மறந்தாலும் ஒரு நாளும் கர்த்தர் உன்னை மறந்து போக மாட்டார். யார் உன்னை கடந்து போனாலும் கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கடந்து போக மாட்டார். என்னை கர்த்தர் காண்கிறாரா என்கிற கேள்வியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார் என்றால் அவருடைய கண்களெல்லாம் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு தீங்கும் அடையாத விசுவாசத்தை தேவன் உனக்குள் விதைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் உனக்குள் இருக்கிறபடினால் தீங்கு உனக்கு நேரிடுவதில்லை என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன். தீங்கை உனக்கு நேரிட பண்ணாத தேவன் தீங்கு உனக்கு நேரும் என்று அறிந்து அந்த தீங்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உன் இருதயத்திலே ஒரு விசுவாசத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். இந்த விசுவாசத்தை தொடங்கின தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாயும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை மறந்து போவதில்லை. நீ எல்லாருக்கும் முன்பாக ஒரு பெரிய சாட்சியாக நிற்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். இந்த சூழ்நிலையை நிச்சயமாய் நீ கடப்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணாதபடிக்கு தேவன் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற தரிசனம் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை நடத்தும். இந்த சூழ்நிலையை நீ தாண்டி நிற்பாய். அநேகருக்கு முன்பாக இவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி இருந்தானே, இவன் எப்படி தப்பினான் என்று சொல்லி உன் சாட்சியை எழுதுகிற நாட்களுக்கு நேராக தேவன் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் அவர் உன்னை கைவிட மாட்டார். தேவன் உனக்கென்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாய் அதை மறந்து போக மாட்டார். இன்று காண்கிற சூழ்நிலை அது உன் விசுவாசம் வர்த்திப்பிக்கப்படுவதற்காக தேவன் அனுமதித்திருக்கிற சூழ்நிலை. ஆகவே இது உனக்கு வேதனையை தருகிறதை நீ அனுபவிக்கலாம், வலியை தருகிறதை நீ அனுபவிக்கலாம். எதுவாக இருந்தாலும் உன் இருதயத்திலே ஒரு காரியத்தை நீ உறுதியாக நம்பித்தான் ஆக வேண்டும். என்ன, இந்த காரியம் உன்னை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் தேவன் உன்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னோடு கூட தங்கி இருக்கிறார். அவர் உன்னோடு கூட தங்கி இருக்கிறபடினால் உன் சத்துருக்களினுடைய சரி கட்டுதலை நிச்சயமாய் நீ காண்பாய் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை நிச்சயமாய் மகிமைப்படுத்துகிற தேவன். அவர் நிச்சயமாய் உன்னை கனப்படுத்துகிற தேவன். எனக்கு கனமும் வேண்டாம், மகிமையும் வேண்டாம், எனக்கு வேதனை இல்லாமல் இருந்தால் போதும், எனக்கு வலி இல்லாமல் இருந்தால் போதும் என்று சொல்லி உன் இருதயம் சொல்லுகிறதல்லவா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை வழிகளில் தங்க வைக்கிறவர் அல்ல, வேதனைகளில் தங்க வைத்து அவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. உன்னை சீண்டி பார்க்க வருகிற அத்துணை ஆயுதங்களையும் ஒன்றும் இல்லாமல் தவிடுபொடியாக்கி உன்னை பிரதானமாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தி அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆம்,
உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராமல் சந்தித்த மனிதன், நீ எதிர்பாராத சந்தித்த ஒரு சூழ்நிலை, நீ எதிர்பாராமல் சிக்கிக்கொண்ட ஒரு ஆபத்து உன்னை பயமுறுத்தி உன்னை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கலாம். உன் சிந்தையை பிடித்து அழுத்தி கொண்டிருக்கலாம். உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, மற்றவனுக்கு நேரிட்ட காரியம் உனக்கு நேரிடாது. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது. நீ அதை உதறி போடு, நிச்சயமாய் நற்சாட்சி பெறுவாய் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். சிலர் உதறுவதற்கு பயத்தோடு அந்த பிரச்சனையோடு நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனையோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே போய் அந்த காரியத்தை நீ உதறி போடு. தேவ சமூகத்திலே போய் அந்த காரியத்தை ரகசியமாய் அவருடைய கரத்திலே ஒப்படைத்து விடு. மனிதனுடைய கரத்தில் அல்ல, தேவனுடைய கரத்திலே அந்த காரியத்தை நீ ஒப்படைத்து விடு. கர்த்தர் உனக்கு மகிமையான காரியங்களை செய்கிறத நிச்சயமாய் உன் கண்கள் காணும். தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் உன் வாழ்விலே பொய்த்து போகாது. அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கென்றே உன்னை கரம் பிடித்திருக்கிறார். இந்த செய்தியை பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை உனக்கு சொல்லுவதற்காகத்தான் தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் இருதயம் உடைந்து போயிருக்கலாம். உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் நீ துடித்து கொண்டிருக்கலாம். நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியவில்லை, இதற்குள்ளும் என்னால் பிரவேசிக்க முடியவில்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இதோ உன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் உன்னை வெளியே கொண்டு வருகிற கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதோ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் முடிவை காண பண்ணும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ சோர்ந்து போகாதபடிக்கு மகிமையான காரியங்களை அவர் உனக்கு செய்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. ஆகவே பவுல் சந்தித்தது போல ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையிலே நீ சந்தித்திருப்பாய் என்றால் நீ பயப்படாதே. பவுல் எந்த விசுவாசத்தில் அந்த பூச்சியை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தானோ, அதே விசுவாசத்தையும் அதே வல்லமையையும் உனக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். நீ தைரியமாய் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருக்கிற அனுபவத்தை நீ காண வேண்டும் என்று கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புகிறார். நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியத்தை உன்னோடு கூட பேசியிருக்கிறார் என்றால் உன் உள்ளத்தை அவருக்கு அர்ப்பணித்து நன்றி சொல். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை விடுதலைகளை காண பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உன்னை பார்த்து அறிக்கை செய்கிறேன். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி நம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை எடுத்து எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. இதை யார் யார் கேட்க வேண்டும் என்பது உமது சித்தமோ அதில் ஒருவர் கூட குறைவுபடாதபடிக்கு எல்லாருடைய செவிகளிலும் எல்லாருடைய கண்களிலும் இந்த வார்த்தை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இதை முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் முத்திரையிடுகிறேன். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் விசுவாசத்தில் வலுப்பெற, உம்மிடத்தில் நெருங்கி வர, உமக்கு நன்றி சொல்ல, அதிசயங்களை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.